ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சரிஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மெண்டலிசம். ஸோ மெண்டலிசம் இஸ் நத்திங் பட் மெண்டல் யூஸ்டு சம் லா ஃபார் ஹிஸ் ரிசர்ச். அவரோட ரிசர்ச்க்காக ஒரு சில லாஸ் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதை தான் மெண்டலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 3 லாவுமே என்ன அப்படின்னா வந்துட்டு லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன். இந்த 3 லா தான் யூஸ் பண்ணி அவருடைய ரிசர்ச்சை பண்ணியிருப்பார். ஸோ இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா வந்துட்டு கிரிகர் ஜோகன் மெண்டல். அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். அண்ட் ஆல்சோ எப்போ பண்ணியிருப்பாருன்னா 1865 வந்து பண்ணியிருப்பார். ஆஃப்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் பீ பிளான்ஸ், அது பட்டாணி செடியில் அவர் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மெண்டலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணினார். அண்ட் தென் லா ஆஃப் டாமினன்ஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹெட்ரோசைக்கஸ் இண்டிவிஜுவலில் ஒன் ட்ரைட் மாஸ்க் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் அனதர் ட்ரைட் ஃபார் த சேம் கேரக்டர். ஒரு சேம் கேரக்டருக்காக ஒரு ட்ரைட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு ட்ரைட் வந்து எப்போவுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ரிசசிவாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆகிறது டாமினன்ட், ஹிடனாக இருக்கிறது ரிசசிவ் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது தான் லா ஆஃப் டாமினன்ஸ். தென் லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படிங்கிறது தட் இஸ் செகண்ட் லா. இண்டிவிஜுவல்ஸ் ப்ராசஸ் 2 alleles ஃபார் ஈச் ட்ரைட். ஒவ்வொரு ட்ரைட்லையுமே 2 alleles இருக்கும். அந்த 2 alleles which செக்ரிகேட் டியூரிங் கேமிட் ஃபார்மேஷன் அப்போ மட்டும்தான் allele செப்பரேட் ஆகும். ஈச் கேமிட் ரிசீவ்ஸ் ஒன்லி 1 allele. ஒவ்வொரு கேமிட்டுமே ஒரே ஒரு அல்லீல மட்டும்தான் ரிசீவ் பண்ணும் அப்படிங்கிறது சொல்கிறது லா ஆஃப் செக்ரிகேஷன். தேர்ட் ஒன் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஸோ இப்போ இதை பொறுத்தளவில் ஜீன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ட்ரைட்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட் இண்டிபெண்ட்லி ஆஃப் ஒன் அனதர். ஸோ எப்போவுமே அது எல்லா ட்ரைட்டுமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும் ஒன் அனதர். அண்ட் தென் ப்ரொவைடட் தே ஆர் நாட் லிங்க்ட், அது லிங்க் ஆகாது. த allele a gamete receives ஃபார் ஒன் ஜீன் டஸ் நாட் அஃபெக்ட் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அதர். ஸோ அப்போ எல்லாமே அல்லீல்ஸ் வந்து பேராக இருக்குது. பட் இந்த கேமிட் அதை ரிசீவ் பண்ணுறப்போ ஒரு அல்லீல் போய் ஃபியூஸ் ஆகுறது வந்து இன்னொரு அல்லீல என்ன ஆகாது அப்படின்னா வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. இதை சொல்கிறதா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஓகே, தேங்க்யூ.